முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய ஆசையெல்லாம் கார் வாங்க வேண்டும், பங்களா வாங்க வேண்டும், நிறைய சொத்துக்கள் சேர்க்க வேண்டும், நகைகள் சேர்க்க வேண்டும் என்பது அல்ல. சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றாய். சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் நான் படும் பாட்டுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறதே அப்பா. எப்பொழுதப்பா நான் சொந்த வீடு வாங்குவேன் என்று நீ கேட்கும் பொழுது உன் உள்ளத்தில் எவ்வளவு வலி இருக்கிறது என்று என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது தங்கமே. கவலை கொள்ளாதே. உனக்காக ஒரு ஆச்சரிய பரிசைத்தான் கொடுக்கப் போகின்றேன். அதை இன்றே கொடுப்பேன் என்று கூறவில்லை. இதற்கு சில காலம் எடுக்கும். ஆனால் உனக்கான வேலையை நான் இன்றிலிருந்து தொடங்கப் போகின்றேன். நீ கூடிய விரைவில் வீடு கட்டி அதில் குடியேறுவாய். அதற்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு இன்று வழங்கப் போகின்றேன். இன்று நானே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்தித்து உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கப் போகின்றேன். அந்த ஆசீர்வாதம்தான் சொந்த வீடு. அந்த ஆச்சரிய பரிசுதான் உனக்கு கனவான சொந்த வீடு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நீ ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அது உன்னால் இன்று வரை முடியவில்லை. எவ்வளவோ கஷ்டப்படுகின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு வழியில் செலவு செய்து விடுகின்றாய். அது தவறான வழியில் அல்ல, உன் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. உன்னால் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் நீ இப்பொழுது இருக்கும் வாடகை வீட்டு உரிமையாளரிடம் எவ்வளவு பேச்சுக்களை வாங்கி இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். நான் உனக்கு அடித்து சொல்கின்றேன், சத்தியம் செய்து சொல்கின்றேன். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு சொந்த வீட்டில் உன்னை நான் அமர வைக்கின்றேன். உன்னுடைய முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. என்னுடைய ஆசீர்வாதமும் கூட உனக்கு தருகின்றேன். அதை எடுத்து பக்கபலமாக நீ முயற்சி செய். இன்று உனக்கான அஸ்திவாரத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். கூடிய விரைவில் அனைத்தும் சந்தோஷமாக நன்றாக நடக்கும். ஒரு சின்ன ஆசை இல்லை, ஒரு பெரிய கனவாக உன் மனதில் இருக்கின்றது. அந்த கனவை கூடிய விரைவில் நனவாக்கி தருவது என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாதே. அனைவரின் முன்னிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை இழந்தவர்கள் அனைவரும் நிச்சயம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திப்பாய். உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது உனக்கு பெரிய விஷயம், எனக்கு சாதாரண விஷயம். அதை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தருகின்றேன். கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.